அங்க நடக்கிறது பக்கா வயலேஷன். இது தெரிஞ்ச பின்னாடி ஒரு குவாரிக்கு கூட வலையடிக்க உத்தரவிடல. ஒரு குவாரியில கூட சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ண உத்தரவிடல. வெடிபொருள் அளவ செக் பண்ணல. ஒவ்வொரு ஒரு குவாரிய கூட அவங்க வந்து டிஜிட்டல் சர்வே பண்ணி ஃபைன் அடிக்கல. எந்த குவாரியவும் நிறுத்த சொல்லி உத்தரவிடல. அளக்கல. எந்த இதுவுமே பண்ணல. அதே போல விவசாய நிலங்கள மறித்து வேலி போட்டிருந்தவர்கள அகற்ற சொல்லல. அப்ப அரசியல்வாதிகள், அரசு இயந்திரங்கள், கனிம வளத்துறை, மாவட்ட நிர்வாகம், காவல்துறை எல்லாம் இணைந்து செயல்படுகிறார்கள். காவல்துறையில மட்டும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க சார். லாரிகள் இந்த டைம்ல வந்து உள்ள வரக்கூடாதுன்ட்டு. ஆனா அப்படி வந்து இப்போ வள்ளியூர் காவல்துறையில இருந்து அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த டிஎஸ்பி அலுவலகத்துல ஒரு காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா? அந்த காம்பவுண்ட் எந்த டெண்டரும் விடல. இது காவல்துறைக்கு வந்து காம்பவுண்ட் கட்டி கொடுக்குறான்னா யாரு கொடுக்குறா? கல்குவாரிக்காரன் வந்து கட்டி கொடுத்துருக்கிறேன். அப்ப அது என்ன கணக்குல சார் சேர்ப்பீங்க? அது லஞ்சம் தானே. அப்போ டிஎஸ்பி மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? லஞ்சம் வாங்கி தான் அந்த காம்பவுண்டை கட்டிட்டாரு அதானே. காவல்துறைக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் கட்டணும்னா அவங்க வந்து டெண்டர் விட்டு தான் அவங்க கட்டணும். முறைப்படி அரசு பணத்துல கட்டணும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வரக்கூடிய காம்பவுண்டை டிஎஸ்பி இன்ஃபுளுயன்ஸ்ல கட்டுறாரு, ஒரு குவாரிக்காரன்ட்ட வாங்கி கட்டுறாருன்னா அது லஞ்சம் தானே சார். அது கல்குவாரிக்காரன்ட்ட வாங்குறாரு. வாங்கிட்டு இப்ப கட்டியாச்சு. எந்த டெண்டர்ல நீங்க விட்டு எடுத்தீங்கன்னா பதில் கிடையாது. அப்போ அவர் கல் குவாரிக்காரன் செய்யற விதிமீறல்ல அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? போர்டு வச்சா மட்டும் போதுமா? போர்டு வச்சா போதுமா? நடந்துருமா? அவங்க லாரி வருது, காம்பவுண்ட் கட்டி கொடுத்தவன் லாரி, இவர் எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? அந்த காம்பவுண்ட் எந்த குவாரிக்காரன் கட்டி கொடுத்தானோ அவன் நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் வச்சிருக்கான். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இவர் கெஸ்டா போய் கலந்துக்கிறாரு. சார், பொது வேலைக்கு வந்துட்டார் சார் ஒரு மனுஷன். எல்லாருமே ஒண்ணுதான். பிரச்சனைகளை பொறுத்து தான் அவருக்கு வந்து எதிரி யாரு, நண்பன் யாருன்னு இருக்கணுமே தவிர, ஒரு பிரச்சனையில எதிரின்னா அவன் எல்லா பிரச்சனையும் எதிரின்னு எடுத்துக்கிட கூடாது. இதை வந்து நம்ம கமிஷனர் மணிவண்ணன் சார் சொல்லி கொடுத்த பாடம். அவரை பார்த்து இவங்கெல்லாம் திருந்திக்கிடுங்க சார். அவரை பொறுத்தவரை பிரச்சனைகள் தான். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இது முடியும்னா முடியும், இல்லை முடியாதுன்னா முடியாது. அவளை அந்த ஒரு விஷயத்துலதான் அவனை எதிரியா பார்ப்பான். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை எதிர்த்து யாராவது குரல் கொடுத்தா அவங்க நல்லதுக்கு போனாலும் இவங்களுக்கு எதிரி. ஏதாவது நல்ல காரியத்துக்கு போனா இல்ல இவன் எதிரி இப்படி செய்யக்கூடாது. அதே போல காம்பவுண்டு கட்டி கொடுத்தவன் கலாவணி பயிலா இருந்தாலும் இவனுக்கு நண்பன். ஏன்னா இவர் காம்பவுண்டு கட்டி கொடுத்துட்டாரான். அது வந்து முறைப்படி நடக்கணும். அப்ப இந்த காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும்? இப்ப அடுத்த கட்ட போராட்டமாக கலெக்டருக்கு, கனிம வளத்துறைக்கு, முதல்வர் அவர்களுக்கு உறங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணு நடவடிக்கை எடுக்கட்டும், இல்லைன்னா அந்த உறக்கம் வந்து நாங்க அப்ப அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றோம்ல, நீங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உறங்குன்றதுக்காக தலையணையும் பெட்டும் வாங்கி அவங்களுக்கு பார்சல் பண்ணலான்னு இருக்கோம். நாளைக்கு பண்ணலான்னு இருக்கோம் சார்.